தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/3/2016 வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 9:33 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெருமை சேர்க்கும் பெயர் எண்கள். பெயருடைய எழுத்திற்கே அந்த எழுத்துல நியூமராலஜி படி எண்கள் போட்டு பார்த்து இப்பொழுது ரொம்ப பேர் பேரை மாத்திக்கிறாங்க. பிரம்மா எழுதிய தலையெழுத்தை பேனாவால் எழுதுகின்ற கையெழுத்தாலே மாற்ற முடியும் என்பது ஒரு சிலருடைய நம்பிக்கை. நண்பர்களை நம்புவதைப் போல நண்பர்களையும் நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அந்த பெயர் ஓகோன்னு வந்துருது. ஒரு சிலருக்கு இப்படி பெயர் மாற்றிக்கொண்ட பின்னாலே வாழ்க்கையிலே மிக மிக துயரங்களை சந்திக்க நேரிடுகிறது. காரணம், அந்த பெயருக்குள் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. ஒலி அலைகள். முருகா முருகான்னு நம்ம பல முறை சொல்ல சொல்ல நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. சிவபெருமானுக்கு சிவாய நமன்னு சொல்ற போது பலன் கிடைக்குது. அதே மாதிரி நம்முடைய பெயரிலும் எந்த எழுத்தில் எந்த எண்ணில் மாற்றிக்கொண்டால் நல்லதுங்கிறது சொல்றது புரோனாலஜி அண்ட் நியூமராலஜி, இந்த இரண்டும். அந்த அடிப்படையில் ஒருத்தர் செல்லராமுன்னு இருந்தார். அவர் செல்லமா வளர்த்தாங்க, அதனால செல்லராமுன்னு வச்சிருந்தாங்க. அவர் வாழ்க்கையில சில நேரங்களில் அவருக்கு துயரங்கள் வந்த போது ஒருத்தர் கன்சல்ட் பண்ணாரு. ஒரு ஏ சேர்த்து விட்டார். அந்த பார்த்தவர் ஒரு ஏ சேர்த்து வச்சுக்கங்க. செல்லராமுங்கிறவர்ல இடையில ஏ சேர்த்த உடனே அவருக்கு மிக மிக துயரங்கள் வந்துருச்சு. காரணம், செல்லாராமுன்னு வச்சிருந்தார். அவர் பிறகு என்னிடம் கேட்டார், இது மாதிரி செல்லராமுன்னு இருக்கிற போது கூட நல்லா இருந்துச்சு, ஒரு ஏ சேர்த்த பின்னால மிக மிக மாற்றங்கள் சரியில்லாம போச்சுன்னாரு. பிறகு செல்வராமுன்னு வச்சு கொடுத்தேன், இப்ப நல்லா இருக்கிறார். காரணம், ஒரு சில எழுத்துக்கள் மாறுபாடு, ஒலி மாறுபாட்டினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இன்றைக்கு தேதி 24 என்றால் 2, 4, 6 சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு உரிய எண். நம்முடைய ஜாதகத்தில் 24 பிறந்தவர்கள், அதே நேரத்தில் 6 ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் 24 பெயர் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. வைத்துக் கொள்வதில் தவறில்லை. 24 எண் ஆதிக்கம் உங்கள் பெயரிலே இருந்தால் சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். சௌகரியமான வாழ்க்கை இருக்கும். பொது நலத்தாலே புகழ் கிடைக்கும். பொதுவாக உதவி செய்வதன் மூலம் அவர்களுக்கு பதவி கிடைக்கும் என்று முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்படி எந்த எழுத்தில் எப்படி நாம் வைத்துக் கொண்டாலும் நம்முடைய ஜாதகம்தான் வழிகாட்டுகிறது. ஜாதகத்தில் 2க்குரிய சந்திரன், 4க்குரிய ராகு இரண்டும் நன்றாக இருந்தால் 24 வைத்துக் கொள்ளலாம். இல்லையே பாக்கியஸ்தானத்திற்குரிய கிரகம் எதுவோ அதற்குரிய எண் ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்வதுதான் உகந்தது. இப்படி பெயர் மாற்றத்தால் பெருமைகள் சேர ஆராய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். புகழ்மிக்கவர்களின் சந்திப்பு கிட்டும். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. குருவின் பார்வை உங்கள் ராசிகளை பதிவதால் குழப்பங்கள் அகலும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ரிஷபராசி நேயர்களே, பதவியில் உள்ளவர்களால் உதவிகள் கிடைக்கும் நாள். பண நெருக்கடிகள் அகலும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் 1-2 உங்களுக்கு அனுகூலமாக இருக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் விரயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். மிதுனராசி நேயர்களே, வீண் விரயங்கள் அகல விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 10லே சூரியன் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. ராஜநாதன் வலிமை இழந்து நீச்சமாக இருப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். 3லே குரு இருப்பதால் முன்னேற்ற தடைகள் ஏற்படாது என்றே கருதலாம். கடகராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீரும் நாள். இன்றைக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். எதிர்ப்புகள் மாறும். மனக்கசப்புகள் அகலும். மாற்று கருத்துரையோ எண்ணங்கள் எல்லாம் இன்று மாறப்போகின்றது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் விலகும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களே,
இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரும் நாள். இன்றைக்கு விரயங்களை சமாளிக்க வேண்டும் விதத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் குருச்சந்திர யோகம் இருப்பதால் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழும் நாள். உதவிக்கரம் நீட்ட உங்களுக்கு நண்பர்கள் இன்றைக்கு முன் வருவார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து நல்ல முடிவுகளை எடுக்கப் போகின்றீர்கள். முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணமும் மேலோங்கும். தாய் வழி ஆதரவும் உண்டு. கரண்ட சேமிப்புகளை ஈடுகட்டும் நாளாக இந்த நாளை கருதலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பம்பரமாக சுழன்று பணிபுரிய போகும் நாள். பழகிய நண்பர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். குருவின் பார்வை விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் ஏற்பட போகிறதோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீண் விரயங்கள் ஏற்படாது. இன்றைக்கு சுப விரயங்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்க அதன் கல்யாணத்துக்குரிய சீர்வரிசை பொருட்களையும் வாங்குவதில் உங்கள் கவனம் செல்லும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமமாகவும் இருக்கின்றது. எனவே சந்திரபலம் குறைவாக இருந்தாலும் கூட காலை நேரத்தில் கலகலப்பு இருக்கும். மாலை நேரத்தில் சலசலப்பு ஏற்படலாம். இந்த நாளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே வாக்கு கொடுக்கும் முன் யோசிப்பது நல்லது. குருவாரம் என்பதால் குருவை வழிபாடு செய்தால் குழப்பங்கள் அகலும். மீனராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேற வீடு மாற்றம் செய்யும் நாள். இந்த வீடு அவ்வளவு திருப்தியாக இல்லையே, வேறு வீட்டுக்கு செல்லலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். விரயங்களை சமாளிக்க நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சூரிய பலம் 6க்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்கள், நீண்ட தூரத்திற்கு உங்களை மாறுதலாகி செல்லும் வாய்ப்புகள் கூட உருவாகலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.